राष्ट्रीय स्वयंसेवक संघ की इस 100 साल की அவர் பிரதமர் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கலாம். ஆனால் இந்த நாள் என்பது சுதந்திரத்துக்காக போராடியவர்களை கௌரவிக்க வேண்டிய நாள். இந்தியா சுதந்திரம் பெற்று 79 வருஷமாயிருச்சு. இதற்கு மேலே இந்தியா எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற நாள். சுதந்திர தினத்தன்று ஆர்எஸ்எஸ்ஐ இப்படி பேசியிருப்பது என்பது மன்னிக்க முடியாதது, மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது, இது நியாயமற்றதும் கூட. வணக்கம், இது கேள்விக்களம். நேற்று சுதந்திர தின உரையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம் இந்தியாவில் பிறந்தது. அது ஒரு தன்னார்வ அமைப்பாக இதுவரை சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அதை நினைத்து பெருமை அடைவதாகவும், இது வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய கோல்டன் சாப்டர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ்ஐ சுட்டிக்காட்டி சுதந்திர தின உரையில் பேசியது நாடு முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது. ஒருபுறம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பாக 75 வயதை எட்டிவிட்டால் அவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற பொருளை சொல்கிறார். அவருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஒரே மாதத்தில் தான் 75 வயது என்பது எட்டப்படுகிறது. அதை சரி செய்வதற்காகத்தான் சுதந்திர தின உரையில் செங்கோட்டையில் நின்று கொண்டு பிரதமர் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்பதை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றன. நாட்டின் சுதந்திர நாள் உரையில் ஆர்எஸ்எஸ் பற்றி பிரதமர் பேசியிருப்பது அவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான உக்தி என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருக்கக்கூடிய நிலையில் மோடி அவர்களின் புகழுரை கண்டனத்திற்கு ஏன் ஆளாகிறது என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு வலதுசாரியிலிருந்து விருந்தினர் எம் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடமிருந்து முதல்ல போகலாம். மற்ற விருந்தினர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறாங்க. திரு குமார், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு தன்னார்வ அமைப்பாக இந்த அமைப்பு பிறந்தது. இது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சேவை ஆற்றி இருக்கிறது என்பது போல பிரதமர் பேசுகிறார். இதை நாக்பூரிலிருந்து பேசினா ஏத்துக்கலாம். செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தின நாளன்று ஆர்எஸ்எஸ்ஐ பேசுவதற்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கா? சுதந்திரத்திற்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் கேட்குறாங்க. சுதந்திர போராட்ட விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் சுதந்திர போராட்டத்திற்கு ஆணிவேராக இருந்த தலைவர்களையும் பேசுவது சரியானதாகத்தானே இருக்க முடியும். அந்த வகையில் திரு சாவர்கரை பற்றி அவர் குறிப்பிட்டார், ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி குறிப்பிட்டார். ஆர்எஸ்எஸ் இது மிக முக்கியமான காரணம், ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஆண்டோடு 100 ஆண்டு நிறைவு செய்திருக்கிறது. அந்த ஆண்டில் இந்த சுதந்திர போராட்ட விழா வந்திருக்கிறது. அதில் அவர் அதை கௌரவமாக பேசியதுங்கிறது ரொம்ப சரியானது என்று தான் நான் பார்க்கிறேன். சவர்கரை பற்றி சொல்லுகிறார்கள். சவர்கர் 1883 பிறந்து 80வது வயதில், கிட்டத்தட்ட 80 வயதில் அவர் மரணித்தார். மரணிக்கிற காலத்தில் கூட மருந்து எதுவும் எடுக்காமல், உணவு எடுக்காமல், நான் எப்படியும் எனக்கு பல உபாதைகள் இருக்கிறது, நான் பொது வாழ்க்கையிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு விலகி மருந்து மாத்திரைகள் உணவு எடுக்காமல் ஒரு நேச்சுரல் டெத்தை அவர் எதிர்பார்த்து மடிந்து போனார். அவரை பற்றி பேசுவதற்கு அவரை பற்றி பேசலைன்னா வேற யாரை பற்றி பேசுறதுக்கு அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவர் 16 வயசுலேயே 25 ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வந்த எந்த சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தன்னை இணைத்து கொண்டது? யாருடன் சேர்ந்து போராடியது? பகத்சிங், ராஜகுரு, சிங் குருதேவ் போன்றவர்கள் தூக்கிலிடப்பட்ட போது அதற்கு ஆதரவாக திப்ரோஸ் போன்றவர்கள் போராட போகும் பொழுது போராட வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தல் ஆர்எஸ்எஸ் தலைவர்களிடமிருந்து வருகிறது. பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பிரிட்டிஷாருக்கு பக்கத்தில் நின்றது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருந்து வந்த சவார்கர் அவர்களை சுதந்திர தின நாளன்று பேசாமல் யாரை பேச முடியும்னு கேள்வி கேட்டீங்கன்னா வரலாற்றில் பிழை அல்லவா? அது எதிர்க்கட்சிகளின் பார்வை. அது அப்படி அல்ல. அதாவது
இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் தகராறு வந்து மனஸ்தாபமும் பிரச்சனையும் வந்த உடனே ரெண்டு பேரும் பிற்காலத்தில் வந்து ரெண்டு பேரும் தனித்தனிலாம் பேச முடியாது. அவர் வேற இவர் வேறன்னு பேசவே முடியாது. அதனால் அவருக்கு இவருக்கு தொடர்பு இல்லை, அதனால் இவர் எதுலையும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதை போல் 1883ஆம் ஆண்டு பிறந்த சவர்கர் 1904 ஒரு அமைப்பை அவர் வந்து மித்ரான்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அபினவ பாரத்துங்கிறது 1904 16-17 வயசில் படித்து நாட்டுக்காக உழைத்து சாதி மறுப்பு திருமணம், விதவைகள் மறுமணம் எல்லா கட்டத்திலையும் அவர் சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டவர். ஒரு பிரிட்டிஷ் கலெக்டரை கொலை செய்த வழக்கில் சம்பந்தப்பட்டு 50 ஆண்டுகள் செல்லுலார் ஜெயிலில் இருந்து படாத கஷ்டப்பட்டு 13 ஆண்டுகளிலே அவரை விடுதலையாகி அவர் வந்து கடைசி காலம் வரைக்கும் அவர் தேசத்துக்காக வாழ்ந்திருக்கிறார். அதுபோல் ஆர்எஸ்எஸில் இந்து மகாசபைக்கு தலைவராக இருந்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து நீங்கள் சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் என்ன செய்தது என்று கேட்டீர்கள். ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டதே அதனுடைய நோக்கம் என்னென்றால், சுவாமி விவேகானந்தர் அவருடைய அறைகூவலை ஏற்று அதற்கு முன் 16-17ஆம் நூற்றாண்டுகளில் இந்த நாட்டுக்கு எப்படி வெளிநாட்டு சக்திகள், வெளிநாட்டு மதங்கள் எப்படி இங்கே வந்து இங்கே உள்ள மக்களை மதமாற்றம் செய்து இங்கே உள்ள யதார்த்தத்தை, இங்கே உள்ள கலாச்சாரத்தை, பண்பாட்டை மாற்றி அவர்களை அரசியல் ரீதியாக பலம் பெறுகிறது என்பதை உணர்ந்த அந்த கால பெரியவர்கள் பலர் பேர் அந்த இயக்கத்தை இந்தியா முழுக்க எடுத்து சென்றார்கள். அதனுடைய வாரிசாக அமைந்தவர் சுவாமி விவேகானந்தர். அந்த விவேகானந்தருடைய வேண்டுகோளை ஏற்றுதான் பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, இப்படி பல தலைவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுதான் கக்டேவார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை 1925 ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி, அந்த இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திர போராட்டத்தில் உடனே போய் காங்கிரஸ் கட்சி தான் போராட்டுது, எல்லா கட்சியும் சுதந்திர போராட்டம் எல்லாரும் போராடினாங்க. ஹெட்கேவர் சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் இணைச்சுக்கிறாரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு சேர்ந்து போய் சண்டை போட்டிருந்திருக்கலாமே. அவரிடமிருந்து கடிதம் அனுப்பப்படுகிறது. சுபாஷ் சந்திர போஸினுடைய நண்பர் கடிதத்தை கொண்டு வரும் பொழுது ஹெட்கேவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அதற்கு பதில் கூட தரல. காந்தியையும் நேருவையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக சுபாஷ் சந்திர போஸை பார்க்குறாங்க. அப்படி தங்களை இணைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க. ஆனால் சுதந்திர போராட்டம் என்று வரும்போது ஹெட்கேவர் தன்னை விலக்கிய வைத்திருக்கிறார், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை விலக்கிய வைத்திருக்கிறார்ங்கிற விமர்சனங்கள் வரலாற்று புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸில் இருந்தார், காந்தியோடு போராட்டம் நடத்தினார். அவருடைய போராட்டம் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். நான் அதற்கு 10 ஆண்டுகள் அதனுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேஷ்னல் வெல்ஃபேர் மெமோரியல் ட்ரஸ்ட்டுக்கு நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு அந்த கதைகள்லாம் தெரியும். நான் காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் காந்தி அஹிம்சா வழியை விரும்பினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயுதம் ஏந்தி தான் போராட வேண்டும் என்று பிரிட்டிஷுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார். அதனால் அந்த போராட்டம் எந்த குறைத்தும் மதிப்பிட முடியாது. எல்லாருமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவு தான் அளித்திருந்திருக்கிறார்கள். அந்த போராட்டம், அதாவது யார் வேணாலும் எந்த இயக்கத்தை ஆரம்பித்தாலும், நம்ம நாட்டிலே ஒரு கட்சி, பல கட்சிகள் இருக்கின்றன, எல்லாமே நாட்டுக்கு நாங்கள் நல்லது செய்ய போகிறோம்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக ஒருத்தருக்கு ஆரம்பித்த கட்சி மட்டும்தான் செய்தது, மற்றதெல்லாம் ஒன்றுமே பண்ணலைன்னு எப்படி சொல்ல முடியாது. அதுபோல் அந்த காலத்தில் எல்லா இயக்கங்களும் தேசத்துக்காக அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்கம் இன்னைக்கு 100 ஆண்டை முடித்திருக்கிறது. உலகத்தில் 44 நாடுகளில் தவிர அது சுதந்திர போராட்டத்திற்காக இந்த இயக்கம் பங்கு கொண்டதுங்கிறத இன்ஃபர் பண்ண முடியாது. சாதாரண மக்கள், விவசாயிகள், பல தொழிலாளர்கள், சுதேசி இயக்கத்தில் ஈடுபட்டவங்க, பெரும் பணக்கார தலைவர்கள்னு பன்முக தன்மை கொண்ட ஒரு ஸ்ட்ரீமாக இந்த சுதந்திர போராட்டம் இருந்திருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ் பேசியது இந்துத்துவ நேஷனலிசத்தை மட்டும்தான், அது ஒரு கல்ச்சுரல் இயக்கமாக மட்டும்தான் இருந்திருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, நான் அருள்மொழி மேமோட பார்வை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். 1885 ஏஓ ஹியூமால் ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ். அவங்க அந்த நாட்டை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக ஆரம்பித்தார்கள். அது ஒரு 10-15 ஆண்டுகளில் மிதவாதம், தீவிரவாதம் என்று வந்து அப்படி தான் போய் அந்த கப்பலை நம்ம தலைவர்கள் இயக்க ஆரம்பித்தார்கள். அதனால் காங்கிரஸினுடைய ஒரிஜினல் ஜெனட்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஏஓ ஹியூம் தான்.
அதான் ராகுல் காந்தி பிரதிபலிக்கிறார். இன்னைக்கு ராகுல் காந்தி அதை கரெக்டா ஒரு பிரதிபலிக்கிறார். பாதுகாப்பு சட்டம்ங்கிற கொள்கையில் இருந்துச்சு. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்ப பிரிட்டிஷ்னுடைய பக்கத்தில் தான் ஆர்எஸ்எஸ் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நீங்க பாப்பீங்க? இல்ல இதெல்லாம் சின்ன சின்ன இன்சிடென்ட். 1940 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் உங்களுக்கு வசதியா அது சிறுசு பெருசா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ் நான் சொல்லல. சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கும் 38 கோடியன் தேச மக்களுக்கும் விடுதலையை கொண்டு வர சுதந்திர போராம் விடுதலை போரை சுபாஷ் சந்திர போஸ் என்ற நான் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை நடத்துவேன், சுதந்திரத்தை அடைந்த பின்பும் அதை காத்து நிற்பேன் என்று அவர் அரைகூவல் விட்டவர். எல்லாரும் போராடினாங்க. அவங்களுக்கு எதிரால ஒருத்தர் நடக்கல. அது இவங்க கிளப்பி விடுறது. எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க நாட்டுக்கு. அதனாலதான் அதனாலதான் பேரெல்லாம் இருக்கு. அவங்க பேர் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. மற்ற பார்வைகளை வாங்கிட்டு வர மற்ற விருந்தினர்கள் இணைஞ்சிட்டாங்க. அருள்மொழி மேம், இப்போ இது சுதந்திர போராட்டத்திற்கே இழுக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இல்லையா? ஒரு நாட்டின் பிரதமர் சுதந்திர தின விழாவில் பேசுறாரு, யாரையும் குறை சொல்லி பேசல, ஆனால் தன்னுடைய கொள்கை அடிப்படையில் இருக்கிறவங்க புகழ்ந்து பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சார்பானவங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்புறம் நாங்கள் பொதுவாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இது மாதிரி கேள்விகளை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குது. அடிப்படையில் ஒரு பிரதமருடைய பொறுப்பு என்ன, ஒரு சுதந்திர தின உரையில் அவர் எதையெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே இந்த கடந்த ஆண்டுகளில் இந்தியா சாதித்தது என்ன, ஒரு பிரதமராக தன்னுடைய தலைமையிலான ஆட்சி இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு, இதையெல்லாம் தான் பெருமிதமாக பேசுவாங்க. அப்போது ஒரு சுதந்திர நாளில் பேசுவதுங்கிறது அந்த சுதந்திரத்திற்கு நாம் என்ன மரியாதை கொடுத்துருக்கோம், இந்த அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய இந்த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சட்டம், அந்த அரசியல் சட்டத்தினுடைய மாண்பை நாம் எப்படி காப்பாற்றியிருக்கோம், இதெல்லாம் தான் பேசணும். முதல்ல இந்த செய்ததும் செய்யாமல் விட்டதும் அப்படின்னு பார்க்கும்போது பிரதமர் அவர்களுடைய உரையில் அவர் பேசியிருக்க வேண்டியவை என்னென்னா, இந்த கடந்த ஆண்டில் இந்தியா எங்கெல்லாம் வென்றிருக்கிறது, நாம் எப்படி சீனாக்காரங்களை பயமுறுத்தியிருக்கோம், நாம் எப்படி பாகிஸ்தானை அச்சுறுத்தியிருக்கோம், எப்படி ட்ரம்ப்பையே நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லணும். அப்போ தான் ஒரு சொல்லணும்னா சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிரதமர் இப்படி இந்த மாதிரி செய்திகளில் அவங்களுடைய முக்கியத்துவம் முழுக்க வெறும் வெற்று முழக்கமாக இருக்கே தவிர அதுக்கான ஆதாரமாக எதுவும் கிடையாதுன்னா ஆதாரமே இல்லை. இருந்தால் தானே அவங்க சொல்ல முடியும், இங்கே இருந்தால் தானே எடுத்து சப்ளை பண்ணுறதுக்கு, அப்படி எதுவும் இல்லை. ஆகையினால் அதுவும் கடந்த ஒரு மாதத்துக்குள்ள மீண்டும் 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 இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு 36வது முறையாக ட்ரம்ப் சொல்லிவிட்டார். அப்படின்னா பிரதமருடைய பதில் எப்படி வரும்னா, நாங்கள் எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லை. நீங்கள் ஒரு நாள் ஒரு ஆங்கில செய்தித்தாள் இந்த செய்தி வந்த அன்னைக்கு எடுத்து பாருங்கள். ஐ ஸ்டாப் தி வார், ட்ரம்ப் சொல்லுகிறார். இந்தியா இஸ் நாட் ஃபார் எனி மீடியேஷன். அதாவது அவர் இறந்த காலத்தில் பேசுகிறாரு, நம்ம பிரதமர் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். இதனாலெல்லாம் சரிந்து போகிற அவருடைய அந்த பிம்பம் இமேஜ். சுதந்திர தின உரையில் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுறது விமர்சனத்திற்குள்ளாகுது. இதற்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி பிரதமர் அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுறாரு, இந்தியாவிலே தயாரிக்கணும், நம்ம தன்னிறைவு கொண்ட ஒரு பொருளாதாரம். அதாவது அதான் சொன்னேன் இல்லையா, அவர் செய்ய தவறியதை பற்றியெல்லாம் செய்த மாதிரி பேசுறாரு. ஓகே, பேச வேண்டிய செய்திகளில் உள்ள ஆதாரங்களை பேசலை, செய்ய வேண்டியதுக்கான ஆக்கப்பூர்வமானவற்றையும் பேசாமல் செய்யாததையை இனிமே திட்டமிட போவது போல் அவர் பேசுகிறார். இது ஒன்று. அடுத்து கடைசி கட்டத்தில் எல்லாரை பற்றியும் பேசிட்டார். யார் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிரானவர்களோ அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கார். இப்போ ஃபிர்சா முண்டாவை பற்றி பேசுகிறாரு. அவரை பின்பற்றி இன்றைக்கி அந்த பழங்குடி மக்களுக்காக போராடுறதுக்கு நீங்களோ இன்னொருத்தரோ போனால் அவங்களுக்கு அர்பன் நக்சல் அப்படின்னு ஒரு சீல் வச்சுருக்காங்க. நீங்கள் யாருக்காக போராடுகிறவர்கள், யார் வழியில் போராடுகிறவர்களை அர்பன் நக்சல்னு பேர் வைக்கிறீங்களோ அதில் மூல போராளியான ஃபிர்சா முண்டாவோட பேரை சொல்கிறாரு. மகாத்மா ஜோதிபா பூலேவோட பேரை சொல்கிறாரு. அவருக்கு பெரிய தடைக்கல்லாக இருந்தது திலகருடைய தத்துவம் தான். திலகரையும் சொல்லிக்கிறாரு. கடைசியாக ஜவஹர்லால் நேரு பேரையும் சொல்லிட்டாரு.
அவர் இருந்திருக்காருல பிரதமராக, அதை தவிர்க்க முடியாது, அதனால சொல்லிட்டார். இதெல்லாம் வந்துட்டு கடைசியாக வச்சார் பாருங்க ஒரு கற்பனை கதை. இந்த 100 ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி பெற்றிருக்குங்கிறது உண்மை. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸால் இந்தியா பயனடைந்திருக்கிறதா? ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்திய விடுதலைக்காக போராடியதா? இந்திய சுதந்திரத்திற்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் என்ன தொடர்பு? இந்திய சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அன்னைக்கு துக்க நாள் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தவர் தந்தை பெரியார். ஏன்னா என்ன காரணம்? இப்பயும் நம்மளால் அதை பேச முடியும். ஆமாம், எங்களை இந்த மாதிரியான ஆட்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. பெரியாருடைய மொழியில் பார்ப்பன பனியா கூட்டணி ஆட்சியிடம் எங்களை ஒப்புவித்து விட்டார்கள், அதனால் அது எங்களுக்கு கருப்பு நாள்னு சொன்னார். ஆனால் ஆர்எஸ்எஸ் 1991 நினைக்கிறேன், 91 அல்லது 92 அது வரைக்கும் சுதந்திர நாளைக்கு இந்திய தேசிய கொடியை அவங்க ஏற்றியதில்லை. ஒரு சுதந்திரத்துக்கு போராடிய அமைப்பாக இருந்தால் அவங்க தேசிய கொடியை ஏற்றுவாங்க. அவங்க ஏத்துக்கல, அதை எதிர்த்தும் இருக்கிறார்கள், எதிர்த்து இருக்காங்க. அதுக்கப்புறம் திருரங்கா யாத்திரமும் தேசிய கீதத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த தேசிய கீதத்தின் மீது மதிப்பில்லை. கான்ஸ்டியூஷனுக்கு பதில் அவங்க வேற ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க, அந்த கொடியவும் ஏற்ற மாட்டாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு அவங்க எந்த பங்களிப்பும் பண்ணலை. இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இந்த சுதந்திர நாளில் இந்த 100 ஆண்டுல அவங்களுடைய பங்களிப்பு அது ஒரு பெரிய சாதனை. லேட்டர் அவங்க திருரங்கா யாத்திரை எல்லாம் போறாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள்லாம் இந்த கன்வர் யாத்திரா அப்படிங்கிறதுல மூவர்ண கொடியை எடுத்துக்கிட்டு அவங்க யாத்திரை போறாங்க. காஷ்மீர்ல அதே மாதிரி மூவர்ண கொடியை எடுத்துக்கிட்டு யாத்திரை போறாங்க. இதெல்லாம் எப்ப போறாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. அல்ல சுதந்திரம் ஏன் அந்த டிரான்சிஷனுக்கு வராங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல சுதந்திரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? சுதந்திரத்திற்கு எதுவும் பண்ணாமல் மக்கள் இவங்களை உள்ளேயே விட மாட்டாங்க. உங்களை பார்த்தா உங்களுடைய மூலவரான சவார்கர் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் அப்படிங்கிறதான வரலாறு. நம்ம கப்பலோட்டிய தமிழனை பார்க்குறோம்ல, வஉசி அவர்களுடைய வரலாற்றை பார்த்துருக்கோம்ல, இந்த நாட்டில் போராடிய வீரர்கள் இருந்திருக்காங்கல்ல. கப்பலோட்டிய தமிழர், கப்பலோட்டிய தமிழருடைய வரலாற்று இது ஒரு தவறான மன்னிக்கணும் குமார் சார், உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரும். நீங்க இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, அப்ப பதில் சொல்லுங்க. இப்ப குறுக்கிட்டா நான் திசை திரும்பி வேற மாதிரி பேசணும். அதனால குறிச்சு வச்சுக்கோங்க. ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. ஆதாரமா? அவங்க ஆவணங்கள்லயே இருக்கு, கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு, ஆவண காப்பகங்கள்ல போய் படிச்சு பார்க்க சொல்லுங்க. அதுல என்னன்னா பதில் சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் வரலாறு அவங்களே பாதி பேருக்கு சரியாக சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆர்எஸ்எஸ் அரும்பணிகள் பற்றி புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஆகையினால சவர்கர் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதினாருங்கிறதும் அந்த கடிதத்தினுடைய வாசகங்கள் என்னங்கிற வரைக்கும் வெளிப்படையாக வந்திருக்கு. அவங்க தான் போரில் வென்றவங்களையே தோற்றவங்கன்னு மாற்றி எழுதுறவங்க தானே வரலாறுல. அதனால் இப்போ இதை இல்லைன்னு சொல்கிறது அவர்களுடைய இயல்பு, அப்படி இருக்கட்டும். ஆனால் சவர்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் நீங்கள் கப்பலோட்டிய தமிழரோட ஒப்பிட்டு பாருங்கள், யார் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு. அந்த ஒரு தடவைக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்தார் இல்லையா, அதற்கு பிறகு அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை. அவர் ஒருத்தர் தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். அவரும் அதில் வெளியே வந்த பிறகு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவில்லை. அதாவது இவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹைரார்க்கிலேயே சுதந்திர போராட்டத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சவார்கராக இருக்கிறார். அவரும் சிறையிலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் போராடல. அவரும் ஆமா, காங்கிரஸ் இயக்கம் 885 1885 இயக்கமாக உருவானதிலிருந்து ஒவ்வொரு கான்ஃபரன்ஸா வருஷம் போராடி வந்திருக்கிறாங்க. சுதந்திரம் அடைஞ்சு அரசு அமைக்கிறதுல வரைக்கும் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லாதனால தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சாங்க. அதுவும் வரலாறு. அதே காங்கிரஸ் 74 77 குறிப்பிட்டு ஒரு டிக்டேட்டர் பார்ட்டியாக மாற்றப்படுவதும் ஆன்டி நேஷனலாக மாற்றப்படக்கூடிய அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அது எப்படி நடந்தது? ஒரே ஒரு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு தலைவர் இன்னைக்கு காந்தி பகத்சிங் போஸுக்கு மேல வைக்கப்படுகிறார். இவ்வளவு ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள்? இதில் 2 முக்கியமான செய்தி இருக்குது. இப்போ திரு குமார் அவர்கள் சொல்லும்போது காங்கிரஸே ஆக்டேவியன் ஹியூமோட ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது, அதுதான் அவங்களுடைய மூலம்னு சொன்னார். பிஜேபியை உருவாக்கிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ்காரர் தான்.
நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் தான். அப்ப பிஜேபிக்கு மூலம் காங்கிரஸ் தான், காங்கிரஸ்க்கு மூலம் வெள்ளக்காரர் தான். அங்க இருந்து தான் இவங்க வரலாறும் வருது. இந்து மகாசபா இது இல்லைன்னு அவரை சொல்லுங்க, வேணா இங்க சொல்லிக்கலாம், ஆனா போய் படிச்சு பார்த்தா வருத்தப்படுவாங்க. ஆகையினால அவர்களுடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களும் காங்கிரஸ்காரர் தான். இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தது நம்ம எல்லாரும் எதிர்த்தோம். இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எல்லா தலைவர்களும் எதிர்த்தார்கள். இவங்க அங்கே இந்த கூட்டணியில் ஒட்டிக்கிட்டாங்க. ஜனசங்கம் அப்படிங்கிறது ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் உருவாக்கிய அந்த ஜனசங்கம் இந்த எமர்ஜென்சி எதிர்ப்பு கூட்டணியில் ஒட்டிக்கிட்டாங்க. அதில் இருந்து அதுக்கு பிறகு தான் அவங்க பாரதிய ஜனதாவாக மாறுறாங்க. அப்போது நடந்த அந்த 2 ஆண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சுதந்திரத்தை அவங்க சொல்கிறது எமர்ஜென்சி எதிர்த்து போராடினோம்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த கூட்டணியில் நீங்களும் இருந்தீங்க, அது நியாயம், அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் அவங்க அறிவித்த எமர்ஜென்சி நடத்தினாங்க, இவங்க அறிவிக்காத எமர்ஜென்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கெட்டவர்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த 2க்குமான வேறுபாடு. ஓகே, திரு ராஜகோபால், இப்போ சுதந்திர போராட்டத்திலேயே ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் பங்கு பெற்றதில்லை பெரிதாக. ஒருவர் சவார்கர் இருந்திருக்காரு, அவரும் சிறைக்கு சென்ற பிறகு போராட்டத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டார். அப்படி இருக்கும்போது சுதந்திர தின மேடையில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்குங்கிற கேள்வி வருது. பிரதம மந்திரி நேற்று தம்முடைய உரையில் ஆர்எஸ்எஸை பற்றி குறிப்பிட்டார். ஆர்எஸ்எஸை பற்றி குறிப்பிட்டதற்கு காரணங்கள் இருக்கின்றனவா என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கென்று என்ன செய்திருக்கின்றது இதுதான் நீங்கள் பார்க்கணும். சுதந்திர போராட்டத்திற்கு என்ன செய்தது, சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கு என்ன செய்தது, இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். முக்கியமாக இதில் பல தவறான கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதை முதல்ல சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு சவர்கர் அவர்கள் ஆர்எஸ்எஸில் கிடையாது. அதனால் திரு சவர்கரை பற்றி பேசுறதுனா தனியாக பேசலாம். திரு சவர்கரும் பெருமைக்குரியவர், அதை பற்றி நான் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் தனியாக பேசலாம். ஏன்னா திரு சவர்கரை பற்றி பேசும்பொழுது அவர் மெர்சி பெட்டிஷன் எழுதி கொடுத்தாரா, எந்த சூழ்நிலையில் எழுதி கொடுத்தாரா, அவர் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல இருந்த தலைவர்கள் யார் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றாங்க? இப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம பேசுவோம். நம்ம ஆர்எஸ்எஸ் பற்றி பேசும்பொழுது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் டாக்டர் ஹெட்கேவார், டாக்டர் கோல்வால்கர். அந்த பீரியடில் நம்ம பேசும்பொழுது டாக்டர் ஹெட்கேவார் 1925ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பை அவர் தொடங்குகிறார். அவர் 1940 வரை அந்த அமைப்பின் தலைவராக இருக்கின்றார். 1940 முதல் 1973 வரை டாக்டர் கோல்வால்கர் தலைவராக இருக்கின்றார். ஆகவே இந்த இருபெரும் தலைவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பின் முக்கியமான அம்சங்களை, அந்த முக்கியமான கோட்பாடுகளை தயாரித்தவர்கள் இவர்கள் இருவர் தான். இப்போது டாக்டர் ஹெட்கேவார் காங்கிரஸ்மேன். அவர் காங்கிரஸில் ஒரு அங்கத்தினராக இருந்தவர். காங்கிரஸில் தலைவராக இருந்து காங்கிரஸில் 1930 சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம் நடந்த பொழுது அதில் பங்கேற்றவர் டாக்டர் ஹெட்கேவார். அதுக்கு பிறகு டாக்டர் ஹெட்கேவார் தொடர்ந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் வந்தார். அவர் as a congressman he never opposed the Congress. பகத்சிங் சப்போர்ட் பண்ணாரா? பகத்சிங் டாக்டர் சவர்கரை பார்த்தாரு. டாக்டர் ஹெட்கேவார் பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு, வைஸ்ராய் அளவில் பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் டாக்டர் ஹெட்கேவாருக்கு அப்போ கிடையாது. பகத்சிங்கும் ராஜ்குருக்கும் அவங்க டெத் சென்டென்ஸ் கொடுக்கும் பொழுது பேசக்கூடிய அந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு வைஸ்ராய் கிட்ட பேசுற அளவுக்கு கிடையாது. கோல்வால்கர் சொல்றாரு, unsuccessful people like பகத் சிங், it is clear that those who are unsuccessful in their lives must have some serious flaw அப்படின்னு. அவர்கள் தோற்று போனவர்கள் சுதந்திர போராட்டத்தில், அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதை அன்சக்சஸ்ஃபுல். இல்லை, நான் முடிச்சிடுறேன். அதாவது சில முக்கியமான அம்சங்கள் இருக்கு. நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் எனக்கு புரியுது. எனக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா பதில் கொடுக்க முடியும். ஆனால் இதில் சில முக்கியமான கருத்துக்கள் விடுபட்டு போகின்றன. என்ன கருத்துனா, பிரதம மந்திரி ஏன் பேசினார், இதுதானே கேள்வி. அதுக்கான பதில் தானே இப்போ வேணும் நமக்கு. அதற்கான பதில் நான் சொல்கிறேன். சுதந்திர போராட்டம் மட்டும் இல்லை, சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு என்ன நடந்தது, நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன நடந்தது. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்திய நாடு இரண்டாக பிரிக்கப்படுது. இரு நாடுகள் இல்ல, நான் தான் பேசுறேன். என்ன நடந்தது நான் சொல்றேன். 2 நாடுகள் உருவாக்கப்பட்டன. பாகிஸ்தான் ஒரு நாடு, இந்தியான்ற ஒரு நாடு, 2 நாடுகள் இருந்தன.
அந்த டயத்தில் பார்ட்டிஷன் நடந்த அந்த டயத்தில் பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களும் சீக்கியர்களும் அங்கேருந்து விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்ட பொழுது அவர்களுக்கு துணை நின்று அவர்களை பாதுகாத்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவர்களுக்கு இங்கே அடைக்கலம் கொடுப்பதற்கு, பஞ்சாபில் அடைக்கலம் கொடுப்பதற்கு முக்கியமாக பங்கு வகித்தார்கள். டெல்லியில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு முக்கியமாக பங்கு வகித்தார்கள். இரண்டாவது கருத்து, ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் சத்ரபதி சிவாஜி தான் அவங்களுக்கு பிரதான தலைவர். எந்த சத்ரபதி சிவாஜியை பற்றி நம்ம பெருமையோடு பேசுகின்றோமோ, அறிஞர் அண்ணா எந்த சத்ரபதி சிவாஜியை பற்றி பேசுகின்றாரோ அதே சிவாஜி தான் அவர்களுக்கும் பிரதம தலைவர். அந்த சத்ரபதி சிவாஜி எதற்காக போற்றப்படுகிறார் என்றால், அன்று நம்முடைய இந்திய கலாச்சாரத்திற்கு எதிராக நடந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்திய சாம்ராஜ்யத்தில் தன்னுடைய பெயரை முத்திரையிட்டவர் சத்ரபதி சிவாஜி. எதற்கு எதிராகன்னு சொன்னீங்க? அங்க முகலாய அரசுக்கு எதிராக கலாச்சாரத்திற்கு. அப்ப இது ஒரு கலாச்சார இயக்கமே தவிர சுதந்திர போராட்டத்தின் பங்கேற்ற இயக்கம் அல்ல. நீங்க கலாச்சார இயக்கமாக கிளைம் பண்ணிக்கங்க. ஆனால் சுதந்திர போராட்டத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சம்பந்தம்ங்கறத கேள்வியா இருக்கு. வரலாற்றில் நிறைய இருக்கு. இருக்கு. நான் மற்ற பார்வைகளை இன்னும் முடிக்கவே இல்லை. நீங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட் நீங்க முக்கியமா மறந்துட்டீங்க. சொல்லுங்க. நான் திரு ராஜன் குறை அவர்கள். அதாவது நம்ம பங்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் 100 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் இதை பற்றி குறிப்பிடலை. இந்த ஆண்டு அவர் குறிப்பிடுறதுக்கு காரணம், இந்தியாவில் இருக்க பல்வேறு மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பங்கை அவர்கள் அந்த கான்ட்ரிபியூஷனை அங்கே செலுத்தி இருக்கின்றார்கள். அவங்க அந்த பங்கை அவங்க சேவை மூலமாக, அதான் நேற்றுக்கு பிரதம மந்திரி என்ன சொல்றாரு, சேவா சமர்ப்பண் சங்கடன் அப்படின்னு 3 வார்த்தை தான் சொல்றாரு. அதே எப்படி நம்ம அறிஞர் அண்ணா எப்படி சொன்னார், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்றாரு, சேவா சமர்ப்பண் சங்கடன். அது மட்டும் இல்லாமல் அதோட டிசிப்ளின், அனுசாசன், இந்த 4ஐயும் வைத்து தான் ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு வருகின்றது. பல இந்தியர்களுக்கு, பல கோடி இந்தியர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றது, என்னையும் சேர்த்து. ஆகவே பிரதமர் நேரடியாக நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. நான் 2 விருந்தினர்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு வந்துடுறேன். திரு ராஜன் குறை, இப்போ வரலாற்று நிறைய பக்கங்களை தொட்டு பேசுறாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கம் சுதந்திர போராட்டத்திற்கு என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியின் அடிப்படையில் பிரதமர் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசி இருக்க கூடாது, அதுவும் சுதந்திர தின உரையில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு கலாச்சார இயக்கமாக சேவையாற்றி இருக்கிறது, இந்து மக்களை பண்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்னுடைய சேவையை அவர் குளோரிஃபை பண்ணுறதை நம்ம ஏற்றுக்கலாமா? இந்திய மக்கள் 1857 இருந்து வரலாற்றை தங்களோடு பொருத்தி பார்த்து காந்தி இப்படி சொன்னார், நேரு இப்படி சொன்னார், அம்பேத்கர் இப்படி சொன்னார் என்று வாழ்ந்த வாழ்க்கை முறையில் இன்னைக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துக்கள் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு மொழியோட 2014 பிரதமர் அவர்கள் பதவி ஏற்கிறார் இல்லையா? அந்த பார்வையில பார்க்கணும். இப்ப ஹிஸ்டரியே சுதந்திர போராட்டத்தை மறுதளித்து விட்டு ஆன்ஷியன் ஹிஸ்டரியில இருந்து தான் இந்தியாவை பொருத்தி பார்க்கணுங்கிற மனநிலை இருக்குதா? அதை தான் இது ரெஃப்ளெக்ட் பண்ணுதா? இல்ல, ஒரே ஒரு வாக்கியத்தை அவருக்கான நேரம் நான் உங்களுக்கு வரேன் சார். நான் அவர் கேள்வி கேக்குறப்ப இந்தியர்களை பாதுகாத்ததும் ஆர்எஸ்எஸ்ன்றதை விட்டுறீங்க. வெல் அண்ட் குட். திரு ராஜன் குறை, இப்போ அந்த அண்ணாவை பற்றி சொன்னார், அதுக்கு மட்டும் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அண்ணாவோட சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அல்லது சந்திரமோகன் என்னென்னா, சிவாஜி பல கோட்டைகளை எல்லாம் வென்று அவரோட நாட்டை உருவாக்கினப்புறம் முடிசூட நினைக்கிறாரு. அப்போ அவர் சத்திரியர் இல்லை, அவர் முடிசூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பார்ப்பன அதிகாரிகள்லாம் தடுக்கிறாங்க. அப்போ அவர் இந்த காக பட்டர்னு ஒருத்தர் வாரணாசிலேருந்து கொண்டு அவருக்கோட நிறைய சமரசம் பண்ணி ஏகப்பட்ட பணம் கொடுத்து அவரை சத்திரியர்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்குறார். அது எப்படி இவர் இவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் பார்ப்பனர்கள் சொன்னால் தான் மன்னராக முடியுங்கிற சூழ்நிலையை காமிக்கிறதுக்கு தான் அண்ணா அந்த நாடகத்தை எழுதினார். ஸோ இந்த சிவாஜியை கொண்டாடுறவங்க முதல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு காகப்பட்டவரோட ஆட்சியில் கீழே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வியா வரும். இல்ல சிவாஜி எந்த இடத்துல வச்சிருந்தீங்க சமூக படிநிலைங்கிறத அவர் கேள்விக்கிறார். அவருக்கான நேரம் வரலாற்றை பத்தி பேசலாம். எல்லாமே வரலாற்று பிழை செய்தவர்களே இந்துத்துவ ஐடியாலஜி இருக்கிறவங்க தான்றாங்க சார். ராஜன் குறை அவர்களுக்கான நேரம். திரு ராஜன் குறை, என்ன பிழைன்னு புரியல. என்ன சரி, அது பேச வேண்டாம்.
இப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் என்ன பிரச்சனை, இதில் ஆர்எஸ்எஸோட காந்திக்கும் என்ன ப்ராப்ளம், அது முதல்ல பார்க்கணும். இப்போ இந்தியாவோட அடிப்படை வந்து ஒரு காந்திய வழியில் போகணுமா, இல்லை காந்தி, நேரு, பெரியார், அண்ணா எல்லாரும் உருவாக்கின ஒரு மக்களாட்சி வழிமுறையில், ஒரு அமைதி வழிமுறையில், அஹிம்சை வழிமுறையில் போகணுமா, அல்லது ஒரு வன்முறை கலாச்சாரம், ஒரு வன்முறை அடிப்படையாக கொண்ட ஒரு வழியில் போகணுமா, ஒற்றை அடையாளத்தின் அடிப்படையில் ஒற்றை புள்ளியில் அதிகாரத்தை குவிச்சு அப்படி ஒரு நோக்கில் போகணுமா, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காந்தியோட வித்தியாசம் எப்படி வருது? 1909 மதன்லால் திங்காரை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வெயிலியன்னு ஒரு விளைக்கார அதிகாரியை லண்டனில் கொலை செய்கிறார் அந்த அபினவ பாரத்துங்கிற அமைப்பில். அப்போ வந்து சாவர்கர் வந்து அவர் ஒரு தியாகி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார். அப்போ வந்து அங்கே ஒரு விஜயதசமி விழாவில் வந்து காந்தியும் சவார்கரும் ஒரே முறை தான் சந்திச்சிருக்காங்க. அந்த விழாவில் காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த ராமாயண போர், மகாபாரத போரெல்லாம் நம்ம ஒரு உருவகமாக எடுத்துக்கணும், அது ஒரு வன்முறைன்னு எடுத்துக்கூடாது. 10 தலை ராவணனுங்கிறவன் நம்ம மனசுக்குள்ளே இருக்கான், நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகள் தான் ராவணன், அதை வந்து நம்ம வெளியில் இருந்த ஒரு மன்னனா, இலங்கையில் இருந்த மன்னனா பார்க்கக்கூடாது அப்படின்னு காந்தி சொல்கிறார். சாவர்கர் வந்து இல்லை அது போர், அது போர் செய்து எதிரிகளை அழிக்கிறது தான் இந்த இதிகாசங்கள். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு வீரமாக ஒரு வன்முறை பாதையில் போகணும், அஹிம்சை கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இதுதான் வந்து கான்ஸ்டிடியூட்டிவ் ஸ்பிரிட். உங்களுக்கு நீங்கள் காந்தி வந்து அதுக்கு பதிலாக தான் கப்பலில் வரும்போது இந்து சுவராஜ்யம்னு ஒரு நூல் எழுதுறாரு. இன்றைக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த இந்து சுவராஜ்யம்ங்கிறது தான் காந்தியோட அரசியலுக்கான மேனிஃபெஸ்டோன்னா என்ன, கொள்கை பிரகடனம். அவர் என்ன சொல்கிறாரு அதில்ங்கிறது மிக மிக முக்கியமான கருத்து. அது என்னன்னா, மக்கள் தான் இறையாண்மையோட இடம், அரசு அல்ல. மக்களோட வாழ்க்கை எப்படி அமையிறதுங்கிறது தான் மக்களோட சுதந்திரம் இருக்குது. அது அரசு வந்து யார் ஆட்சி செய்கிறாங்கங்கிறதுல சுதந்திரம் இல்லை. இது வந்து உலகத்தில் ஒரு அரசியல் தத்துவத்தில் மிக முக்கியமான கருத்து. அவர் என்ன சொல்கிறாரு, மாஜினி தான் சாவர்கருக்கும் ஆதர்சம், காந்திக்கும் ஆதர்சமாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, மாஜினி நினைத்த இத்தாலி உருவாகலைங்கிறார் காந்தி. மாஜினி சொன்ன மாதிரி வரல, கடைசியில் அது ஒரு இராணுவ நடவடிக்கையில் தான் வந்துச்சு, அது உண்மையான தேசிய மறுமலர்ச்சி கிடையாது, மாஜினி நினைச்ச மாதிரி நடக்கலைன்னு காந்தி சொல்கிறார். ஆனால் சாவர்கர் வந்து மாஜினியை மொழிபெயர்க்கிறாரு. அப்புறம் மூஞ்சே வந்து முசோலினியை போய் பார்க்குறாரு. இவங்களும் அதே சோர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன எடுக்கிறாங்க, ஒரு வன்முறையான ஒரு கலாச்சாரத்தையும், ஒரு இறையாண்மை, ஒரு அரசுக்கிட்ட அதிகாரத்தை குவிப்பு, வல்லரசு, இதுதான் எடுக்கிறாங்களே தவிர மக்களோட நல்வாழ்வுங்கிற மையத்திலேருந்து போகலை. இப்போ காந்தி வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, அது அவர் பண்ணது சொற்களில் இன்றைக்கி மாறுபாடு இருக்கலாம், செய்யலாம், அரிஜன சேவை, தேண்டாமை ஒழிப்பு, கள்ளுக்கடை மறியல், கதர் என்று ஒரு மக்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் தான் முயற்சி பண்ணுறாரு. அதனால தான் பெரியார் வந்து காந்தி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. மிகுந்த ஆர்வத்தோடு ஒரு 6 வருஷம் காங்கிரஸில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து காந்தி வந்து மக்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்காக செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணங்க. இப்போ நீங்க வந்து அந்த இடத்துல தான் இன்னைக்கும் அரசுக்காக மக்களா, மக்களுக்காக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோர்ஸ் வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் ஒரே மாதிரியாக தான் இருந்தது அப்படின்றீங்க. ஆனால் காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தில் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், இந்த இந்துத்துவ ஐடியாலஜி இருக்கக்கூடியவர்கள் குற்றம் சாட்டப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது முற்றிலும் தவறான கருத்து. குற்றம் சாட்டப்பட்டார்கள், இந்துத்துவ ஐடியாலஜி அதற்கு பிறகு இருங்க சார், நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டு முடிச்சிடறேன். அதற்கு பிறகு காந்திக்கு இந்த இந்து மதம் சார்ந்த சில அந்த இது இருந்துச்சு. அதே மாதிரி பகத்சிங் அவர்களுக்கும் அதனை ஒட்டிய சிந்தனை இருந்தது. அம்பேத்கர் சில இடங்கள்ல வந்து இது பண்ணப்படுறார். இப்படி இவர்கள் எல்லாம், இந்த தலைவர்கள் எல்லாம் பின்னாடி பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பேச்சுகள்ல, உதாரணங்கள்ல பயன்படுத்தப்படுறதுக்கு காரணம் அவர்களை ஒட்டிய சிந்தனையில சில இடங்கள்ல அவங்க ஒன்றி போறதுனாலயா?
எத்தனையோ ஒற்றுமைகளும் வித்தியாசங்களும் வந்து கருத்தியலில் இருக்கும். ஆனால் முதல்ல இந்த இந்த காந்தியோட உள்ள முரண்பாட்டை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி ஆர்எஸ்எஸ் வேற, இந்து மகாசபா வேற, இது மாதிரி ஒரு சும்மா ஒரு டெக்னிக்காலிட்டியில் பேச முடியாது. ஏன்னா எட்கவரும் சாவர்கரும் சந்திக்கலையா, அவரோட அறிவுரையை மட்டும் நடத்தலையா, இந்த மாதிரியான சாதாரணமான சில விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு வாதத்தில் பேசக்கூடாது. உதாரணமாக நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். திக்விஜய் நாத்னு இந்த கோரக்பூர் மடாதிபதி இருக்காருங்க. அவர் சௌரி சௌரா போராட்டத்தில் பங்கு கொள்றார். அவர் பிறகு இந்து மகாசபாவில் சேர்றார். காந்தி இறப்பதற்கு 3 நாள் முன்னாடி அவர் டெல்லியில் பொதுக்கூட்டத்தில் இந்துக்கள் யாராவது காந்தியை கொல்லணும், இப்போ நான் பரிசு தரேன்னு அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பினால அவர் கைது செய்யப்படுறாரு. காந்தி கொலை நடந்த உடனே அவர் தூண்டுதலாக பேசினார்னு கைது செய்யப்படுறாரு. ஆனால் அவர் 9 மாதம் கழிச்சு அவர் விடுவிச்சிடுறாங்க. ஏன்னா நேரடி தொடர்பு இல்லை, அவருக்கும் கோட்சேவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் அந்த திக்விஜய்நாத் தொடர்ந்து யூபியில் வந்து செயல்படுறாரு. அவர் எம்பி ஆறாரு, இந்த ஜனசங் எம்பி ஆறாரு அவர். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து வந்த மகந்தும் எம்பி ஆறாரு. அதுக்கு அடுத்து வந்த மகந்து தான் இப்போ உள்ள யோகி ஆதித்யநாத். ஸோ உங்களுக்கு வந்து இவங்க இப்போ காந்தியை கொலை செய்யணும்னு பப்ளிக்காக மீட்டிங்கில் பேசுகிறவர் தொடர்ந்து இவங்களோட தான் இருக்கார். ஸோ நம்ம இந்த ஒரு நீங்கள் வந்து இந்த கருத்தியலை புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அது சும்மா நம்ம ஏதோ துப்புரையும் இது மாதிரி போலீஸ் மாதிரி தொடர்பு இருந்தது அப்படி இல்லைங்க. நீங்கள் அந்த கருத்தியலை கவனிங்க. என்ன தத்துவம், காந்தியோட தத்துவம் என்ன, காந்தியை பின்பற்றின அவரோட பல மாறுபாடுகள் இருந்தாலும் வன்முறையே கூடாது, ஒரு மக்களாட்சியில் வந்து வன்முறையை தவிர்க்கணும் அப்படிங்கிறத கொள்கையை வச்சு பேசினவங்க என்ன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதுலேருந்து ஆபத்து வருது நமக்கு அப்படின்னு தொடர்ந்து ஷாக்கா அந்த இராணுவ யூனிஃபார்ம் அப்படின்னு தங்களை வந்து ஒரு முற்றுகை காளான மாதிரியான ஒரு மனோவியல். இப்போ நீ கூட பேசியிருக்கார் பாருங்க, டெமோகிராஃபிக் த்ரெட். என்ன டெமோகிராஃபிக் த்ரெட்? இப்போ வந்து மக்கள் தொகையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து பேசுறாரு. என்ன பிரச்சனை? இதுதான் பேசிட்டு இருக்காங்க. நான் 82ல் நான் எனக்கு வந்து இந்த ஜனதா பார்ட்டியில் இவங்க சேர்ந்தப்போ வந்து எனக்கு சில நண்பர்கள்லாம் இருந்தாங்க, நல்ல நண்பர்கள், நல்ல கண்ணியமானவர்கள் தான். ஆனால் அவங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து இப்போ சொன்னாங்க, இது ரொம்ப நல்ல இயக்கம். நான் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். நான் அந்த 77லேருந்து 82 வரைக்கும் அவங்களோட நான் தொடர்பில் இருந்தேன். அப்போ என்னை வந்து என்னையே ஒரு காரியகர்த்தாவை சந்திக்க கூப்பிட்டாங்க, நீ தயவு செஞ்சு வந்து பேசுன்னு. அவர் இதே தான் சொன்னார், இங்கே வந்து டெமோகிராஃபிக் த்ரெட் இருக்குது, இந்த நாட்டில் எல்லாரையும் மத மாற்றம் செய்கிறாங்க, அந்த மத்திய கிழக்குலேருந்து எண்ணெய் வந்து பூமிக்கடியில் நகர்ந்து இந்தியாவுக்கு கீழே வருது, அப்படி எண்ணெய் வரும்போது இங்கே வந்து முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் தான் அந்த எண்ணெயை அவங்க கைப்பற்ற முடியுங்கிறதுக்காக திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டேன். சொல்லாதீங்க, நீங்களே பாருங்க, எல்லாத்துக்கிட்ட இருந்து கருத்து தான் சார் வாங்க முடியும், முழு நேரத்தையும் உங்களுக்கே கொடுத்துட முடியாது. திரு ராஜன் குறை அவர்களோட நான் திரும்ப வரேன். திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களிடம் போக வேண்டியது இருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில் பேசுனது ஏன் தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த இயக்கம் இந்த கல்ச்சுரலாக பல சேவைகளை செய்திருக்கு அப்படின்னு இவர்கள் ராஜகோபால் போன்றவர்கள்லாம் நம்ம சொல்றது மட்டும் இல்லை, இந்தியர்களை பாதுகாத்ததாகவும் சொல்றாங்க. இயற்கை இடர்பாடுகள் போது பல வேலைகளை செஞ்சிருக்கு. இல்லை, நான் சொன்னதை நான் ரிப்பீட் பண்றேன். நன்றி சார். ஸோ அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசினா ஏன் தவறுன்னு சொல்லப்படுகிறது? ஒரு மதம் சார்ந்த இயக்கமாக பார்க்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம், அதை ஒட்டி வரக்கூடிய பிஜேபி இன்னைக்கு தேசியவாத அந்த ஸ்ட்ரீமில் தங்களை இணைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அதை ஒரு டிரான்சிஷனாக மாற்றமாக நம்ம பார்க்கணுமா? அது முற்றிலுமே தவறு, பயன்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கணும். அதாவது இந்தியாவில் இயங்குகிற அமைப்புகள், கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை நேர்மை இருக்குது. என்னென்னா, இப்போ விசிகா ஒரு கட்சி, எங்களுடைய அடிப்படை நேர்மை என்ன? இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா விசிகாவுடைய உறுப்பினர் அக்கா பேசுனாங்க, அவங்க திராவிடர் கழகத்தை சார்ந்தவர். அவங்களுடைய அடிப்படை நேர்மை என்ன? அவர் திராவிடர் கழகத்தினுடைய உறுப்பினர், பொறுப்பாளர். இப்போ நாங்கள் ஏதாவது பிழை செய்து விட்டால் அந்த பிழைக்கு எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. எங்கள் கட்சியை சார்ந்தவர் இவர் பிழை செய்து விட்டார்,
எங்கள் கட்சி கொள்கை இது இல்லை, எங்கள் இயக்கத்தின் கொள்கை இது இல்லை, ஆனால் பிழை செய்து விட்டார், அவரை நாங்கள் நடவடிக்கை எடுத்து எங்கள் இயக்கத்திலிருந்து நீக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை எங்கள் தலைவர் செய்கிறார், ஆசிரியர் வீரமணி அவர்கள் செய்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்கின்றன, எல்லா அமைப்புகளும் செய்கின்றன. அப்போ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் ஒரு பிழை செய்து விட்டால் அவரின் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது எங்கிருந்து வருதுன்னா, அவர் அந்த இயக்கத்தின் உறுப்பினர், அந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்கிற அந்த டிரான்ஸ்பரன்சியிலிருந்து வருது, அந்த வெளிப்படைத்தன்மையிலிருந்து வருது. அது இதில் இல்லைன்றீங்களா? சொல்லுங்க. இப்போ என்ன சொன்னார் இவர்? சாவர்கர் ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, கோட்சே ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, பிரக்யா சிங் தாக்கூர் ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, கோட்சேயை புகழக்கூடியவங்கலாம் ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது, இவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது. யார் சார் ஆர்எஸ்எஸ்? ஆனா ஆர்எஸ்எஸ் ஒரு தூய்மையான இயக்கம், சேவை செய்யற நான் சொன்னது நான் சொல்லல, நான் சொன்னது வேற. நான் சொன்னது நீங்க சொன்ன யாரெல்லாமோ போட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா அது இல்லன்னு சொன்னேன். சரி, நான் அதுதான் கேக்குறேன். இப்ப யாரு தான் ஆர்எஸ்எஸ்னாவது சொல்லுங்க. இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் இல்ல, யார் ஆர்எஸ்எஸ் அத சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் காரர்னு ஒருத்தர் சொல்லிக்கிறதுக்கு என்ன சார் அடிப்படை? என்ன அடிப்படை? மோடி தன்னை ஆர்எஸ்எஸ்னு சொல்லுகிறார், மோடி தன்னை ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறார். அவங்களா சொல்லிக்கிட்டாதான் உண்டு. நான் ஆர்எஸ்எஸ் காரன், நூற்றாண்டு காணுகிற இயக்கத்தில் இருந்து வந்தவன், பிரதமராக இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஐ கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆனால் நெகட்டிவான விஷயங்களுக்கு எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, இவர் ஆர்எஸ்எஸ் இல்லை என்று சொல்லி நழுவிக் கொள்வார்கள், தப்பித்துக் கொள்வார்கள். தவறான கருத்து. அதாவது கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அமைப்புக்கு வந்து பாபர் மசூதி இடிப்பில் என்ன வேலை? அது ஒரு வன்முறை சம்பவமா இல்லையா? கோர்ட் தீர்ப்பில் அது ஒரு வன்முறை சம்பவம்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ அந்த வன்முறை சம்பவத்தை முன்னின்று நடத்தியவர்கள் யார்? அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அத்தனை உமாபாரதி, எல்லாரும் ஆர்எஸ்எஸ் காரங்க தானே? ஆர்எஸ்எஸ் காரங்களா இல்லையா? அப்போ அந்த சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். இந்தியாவில் நடக்கிற எல்லா வன்முறை சம்பவங்களையும் மக்களை பாதுகாக்கிறது அப்படின்னா, குஜராத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதெல்லாம் யாரு? இந்திய மக்கள் இல்லையா? அது வந்து வெளிநாட்டில் இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து அங்க பாதிக்கப்பட்டு அகதிகளாக வந்தவர்களை பாதுகாத்ததுன்னு சொல்றாரு. ஏன் இலங்கையிலிருந்து வர்றவங்க இந்துக்கள் இல்லையா? அவங்களே பாதுகாக்க மாட்டீங்க? அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நுட்பமான செயல்பாடு என்ன? இந்தியாவில் 3 முக்கிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, நடைபெற்றிருக்கு. ஒன்று விடுதலை போராட்டம், இன்னொன்று சமூக நீதி போராட்டம், இன்னொன்று மொழி உரிமை மாநில உரிமை போராட்டம். இதில் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருக்குன்னு சொல்லுங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கு என்னங்கிறத அது எல்லாருமே அலசி ஆராய்ந்து முடிஞ்சிருச்சு. ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரர்கள் காங்கிரஸுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் சில பேர் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு இயக்கத்தின் கொள்கை என்று வரும்போது அவங்க காங்கிரஸ்ல இருந்து முரண்பட்டு வெளியே போறதே அதுக்காகத்தானே. இந்த ஒரு எல்லாரையும் அரவணைக்கிற கொள்கை காங்கிரஸ் சொல்ற போராட்டம் எல்லாமே ஒரு நேஷனல் பில்டிங்க்கு முக்கியமானது, ஒரு தேச கட்டமைப்புக்கு முக்கியமானது. ஆனால் தங்களை ஒரு தேசியவாதிகளாக சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து அப்ப இது போன்ற செயல்களில் ஈடுபடாம எப்படி அதை கிளைம் பண்ணிக்க முடியும்? ஒரு மதம் சார்ந்த அமைப்பாக இருந்து மட்டும் அவங்க வந்து தங்களை ஒரு தேசியவாதிகளாக சொல்லிக்க முடியுமா? அதாவது மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த அமைப்புகள் ஏராளம் இருக்குது. குன்றக்குடி அடிகளார் வந்து என்ன அரசியல்வாதியா? அவர் வேலை என்ன? சமய பரப்புரை செய்கிற வேலை தானே. அப்போ அந்த பரப்புரை செய்கிறவர் வந்து அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறார்ல, அவர் எந்த சமூகத்தையும் அது அம்புழுத்தாரா? குன்றக்குடி மடம் வந்து எந்த சமூகத்துக்கு எதிராவது என்னைக்காவது கருத்து சொல்லி பேசியிருக்கா? எந்த ஒரு மதம் குறித்தாவது தவறான கருத்துக்களை பேசியிருக்கா? அப்போது தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கருத்தை பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்கும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் கான்ஸ்டியூஷனில் உரிமை இருக்குது. அந்த வேலையை செய்கிறார்கள். அப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் செய்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் கலாச்சார அமைப்புன்னா நான் அதான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? பாபர் மசூதி இடிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் நான். அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மாலேகான் குண்டுவெடிப்பில் உங்களுக்கு என்ன வேலை? அப்படியே வன்முறையில் நிகழ்த்திட்டாலும் அது வந்து நிரூபிக்கப்படாது. இப்போ மாலேகான் குண்டுவெடிப்பில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நீங்கள் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் தவிர்த்து, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தவிர்த்து வேற யாராவது, எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாவது, எந்த மக்களாவது, எந்த சித்தாந்தவாதிகளாவது ஒரு வன்முறை செயலில் ஈடுபட்டால் உரிய விசாரணை அமைப்புகள் வந்து அதற்கான ஆவணங்களை கொண்டு வந்து கோர்ட்டில் சமர்ப்பிக்காமல் அவங்களை விடுதலை பண்ணிடுவாங்களா? ஒரு பெரிய அரிஸ்ட் தவறு பண்ணிட்டார் வைங்க, குண்டு வச்சுட்டாருன்னு வைங்க,
விசாரணை அமைப்புகள் வந்து அந்த விசாரணை அமைப்பை வந்து நீர்த்து போய் செஞ்சிருமா அந்த விசாரணையை? அப்படி என்னைக்கே செஞ்சுருக்காங்களா? இப்போ இந்த அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மாலேகான் குண்டுவெடிப்புலாம் ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கல்ல, இவர்கள் புனிதர்கள், இவர்கள் நல்லவர்கள், அவர்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்லி கோர்ட் விடுதலை பண்ணல. அது என்ன சொல்லி விடுதலை பண்ணிருக்கேன்னு பாருங்க. புலனாய்வு அமைப்புகள் சரியான ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கலங்க அப்படின்னு விடுதலை பண்ணிருக்கு. சமர்ப்பிக்கலன்னா இப்ப யார் குற்றம்? அது ஏன் சமர்ப்பிக்கல? புலனாய்வு அமைப்பு ஏன் சமர்ப்பிக்கல? நான் சொல்றேன் உங்களுக்கு பதில். ஏன் புலனாய்வு அமைப்பு சமர்ப்பிக்கல? கேள்விகள் எல்லாம் கேளுங்க, 50 நிமிஷத்துக்கு பதில் சொல்றதுக்கு டைம் கொடுக்காதீங்க. ஒரு முஸ்லீம் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு இருந்தா அந்த புலனாய்வு அமைப்பு அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்காம விட்டுருமா? இதன் காரணமாக ஆர்எஸ்எஸ்ஐ சுதந்திர தின உரையில பயன்படுத்தினது தவறுன்னு சொல்றீங்களா? சுதந்திர போராட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் திரும்ப கேட்கிறேன். சமூக நீதி போராட்டம்னு ஒன்று இருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு ஒன்று நடைமுறையில் இருக்கு. அதுல 3.5 விழுக்காடு இஸ்லாமியர் இடஒதுக்கீடை தவிர அந்த 69 விழுக்காட்டில் 97 விழுக்காடையும் அனுபவிப்பது இந்து மக்கள். அந்த இந்து மக்களுக்காக திராவிடர் கழகம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்குன்னு ஒரு பட்டியல் சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு எங்களால் ஒரு பட்டியல் போட முடியும் சமூக நீதிக்காக. ஆர்எஸ்எஸ் 100 வருஷம் இந்த மண்ணில் இயங்கிட்டு இருக்குல்ல, இந்த இந்துக்களுக்காக தானே அந்த இடஒதுக்கீடுலாம் இருக்குது. எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு, இப்போ மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் வந்த போது கூட நாங்கள்லாம் தான் போராட்டமே தவிர ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை எங்க காணும், கோர்ட்டில் யாரையும் காணும், களத்தில் நின்று போராட்டத்துக்கு யாரையும் காணும். அப்போ அந்த இந்து மக்கள் படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிறதுக்கு வந்து ஏன் நீங்க வரல? உங்க பங்களிப்பு என்ன? இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு என்ன? மொழி போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? 22 மொழிகள் கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கிடுச்சுல. இந்தி சமஸ்கிருதத்தை தவிர எந்த மொழியினுடைய உரிமைக்காக நீங்க வரலையே? ஹிந்தியில கூட உருதுல இருந்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியை உருதுவை நீக்கிவிட்டு இந்த மொழியை அவர் 10 நிமிஷம் பேசியிருக்காரு. 22ல உருதும் ஒண்ணு. ஆனா அந்த மொழிக்கு எதிராக கடுமையான வெறுப்பு பரப்புரை செய்றாங்க. நம்ம சமஸ்கிருதத்துக்கு எதிராக இந்திக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்யல. அதுக்கு கொடுக்கறியா, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்கறமே தவிர ஒருபோது இந்திக்கு கொடுக்காதன்னு சொல்லல, சமஸ்கிருதத்துக்கு கொடுக்காதன்னு சொல்ல. அப்ப வெறுப்பு பரப்புரை யார் செய்யறா? இது ஆர்எஸ்எஸ் காரன் தானே செய்யறான், ஆர்எஸ்எஸ் தானே செய்யுது. அப்போ மொழி போராட்டத்துல பங்கு. சரி, மாநிலங்கள் இல்லாம இந்தியா இருக்கா? மாநிலங்கள் இல்லாம ஒரு நாடு உண்டா? மாநிலங்கள் வந்து சுய அதிகாரத்தோட இருக்கணும், மாநிலங்கள் வந்து சமபலத்தோட இருக்கணும், சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு. எந்த சட்டமன்றத்திலே ஆர்எஸ்எஸ் பத்தி திட்டறதுக்காக எந்த சட்டமன்றத்திலே நடத்துனீங்க? நான் பேசுறேன். இந்த நேரத்துல நீங்க எல்லாத்தையுமே பேசிட்டீங்க சார். 10 நிமிஷம் ஆயிருக்குங்க, எனக்கு 5 நிமிஷம் கூட கொடுக்கல. அது அவங்கட்ட கேளுங்க. நீங்க நான் வந்து இப்பதான் உட்கார்ந்தேன், நீங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு அதே நேரம் தான் நான் கொடுத்தேன். நடுவுல வேற நீங்க எல்லா கெஸ்ட் பேசும்போது ஒரு நிமிஷம் பேச முடியலங்க. அதனால நீங்க பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீங்களே விவாதம் பண்ணி நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்படி பேசினா நான் கருத்து எங்க சார் கேட்க முடியும்? கருத்து கேட்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும். இல்லங்க, இதுவும் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுது. காலம் கொடுக்கல. ஆட்டையை கலைப்பதும் ஆர்எஸ்எஸ் கொள்கையில ஒண்ணு. பேசுவதற்கு பாயிண்ட் இல்லன்னா, வைக்கிற கேள்விக்கு பதில் இல்லன்னா அந்த இடத்தை வந்து நீர்த்து போய் சேர்றது. ஒரு பாயிண்ட்க்கு பதில் சொல்ல முடியும். என்ன பதில் சொல்ல முடியும்? பதிலுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் வரும் சார். இன்னைக்கு அது விவாதம் கிடையாது. ஆனா நான் விவாதத்துல ஒருத்தரடி கருத்து கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கான நேரம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு நான் வந்துடுறேன். நீங்க பேசுங்க. நான் நடுவுல பேசுற வழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு டைம் கொடுக்கலன்றது மட்டும் தான் அவங்க கிட்ட சொல்றேன். அது நீங்க நாங்க முடிச்ச வரை கேளுங்க. யார் பேசும்போது நாங்க பேச மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க 2 நிமிஷம் தந்தாலும் போதும். 2 நிமிஷத்துல எங்களுடைய கருத்து என்னவோ அதை வலிமையா வைக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு கருத்து முன்வச்சிருக்கோம். எங்களுக்கு உண்டு. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. அடிப்படை என்னன்னா, இந்த நாட்டுல நடைபெற்ற எந்த முக்கியமான மக்கள் போராட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ் வந்ததில்லை, வராது. அவங்க இந்த மக்களை சுரண்டுவதும், மக்களை வந்து பிளவுபடுத்துவதும், நல்லிணக்கத்தை கெடுப்பதும், அதற்காக முழு நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க மதுரையில இன்னைக்கு மதுரை களத்தை அவங்க எப்படி மாத்திக்கிட்டு இருக்காங்க? மதுரை களத்தை எப்படி மாத்திக்கிட்டு இருக்காங்க? ஓகே சார், வரேன். மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உலகிலேயே மிகப்பெரிய அரசு சாரா தொண்டு நிறுவனம் ஆர்எஸ்எஸ் என்று சுதந்திர நாள் உரையில் பிரதமர் மோடி புகழ்ந்திருப்பதை ஏற்கிறேன் என்று 12 விழுக்காட்டினரும், மறுக்கிறேன் என்று 77 விழுக்காட்டினரும், கருத்து இல்லை என்று 11 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். கருத்து தெரிவித்த அந்த மக்களுக்கு நன்றி. திரு ராஜகோபால், எல்லாத்துக்குமே 2 நிமிடம், அதுக்குள்ள உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. இல்ல, நான் கருத்து சொல்றதுக்கு கருத்துக்கு வாங்க. நடுவுல பேசுனீங்கன்னா கருத்துக்கு வாங்க. நான் 2 லைன் தான் பேசணும், நீங்க நடுவுல பேசுனீங்க. கருத்துக்கு வாங்க, தயவு செஞ்சு கருத்து தான் பேசுறேன். எனக்கு நீங்க காலம் கொடுக்காத காரணத்தால அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு என்னிடம் போதிய காலம், போதிய நிமிடங்கள் இல்லை. 1. 2வது, ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஹிந்து மகாசபைக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இத்தனை நேரமாக. அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க.
திரு சவர்கர் ஆர்எஸ்எஸ் உடைய மெம்பரே கிடையாது. அவர் இந்து மகாசபா தலைவர். அவர் ஆனால் அவர் நாட்டின் சுதந்திரத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தான் பிரதமர் நேற்று குறிப்பிட்டார். ஆர்எஸ்எஸ் பற்றி விவாதம் சவார்கருடைய படம் வந்து பெட்ரோலியத்துறையினுடைய அந்த இல்ல, நீங்க நேற்றைய பேச்சை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுவும் உள்ளடக்கம். நேற்றைய பிரதமரோட பேச்சு காந்திக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிறது, அதையும் நீங்க கருத்துல கொள்ளணும். நீங்க நேற்றைய சுதந்திர போராட்ட வீரரான்னு கேக்குறாங்க. நேற்றைய பிரதமருடைய பேச்சை பற்றி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரதமர் பேசினது முற்றிலும் சரி. ஓகே, அவரை நீங்கள் சரியில்லை என்று சொன்னால் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்பதுதான் பொருள். அதாவது உங்ககிட்ட தகவலும் இல்லை, சகிப்புத்தன்மையும் இல்லை. அதாவது அவர் வந்து யாருக்கும் எதிராக எந்த கருத்தையும் பிரதமர் பேசவில்லை. அவர் ஆர்எஸ்எஸ்ல அவர் உறுப்பினராக இருந்து அதனால் அவர் பயனடைந்து நாட்டில் உள்ள பல கோடி மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் பிரதமர் அதை பற்றி குறிப்பிட்டார். ஆனால் பிரதமர் அதை பற்றி பேசி இருக்கவே கூடாது. 100 ஆண்டுகள் ஆன பிறகும் ஒரு அமைப்பு நாட்டிற்கென உழைத்திருக்கின்றது என்று சொல்வது கூட தவறு என்று நினைத்தால் பேசுபவர்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை என்றுதான் பொருள். ஏன்னு கேட்போம், ஏன் சகிப்புத்தன்மை இல்லை? அதாவது நான் 3 செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று, 2 பேரும் ஒரு வாதத்தை திரும்ப திரும்ப குறுக்க வச்சாங்க. கோட்ஸே அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பில்லை அப்படின்னு. இப்போது ஆர்எஸ்எஸ்ஸால் இந்த நாட்டில் நடந்த பயன் என்ன? இப்போ இவங்க சொல்கிறதையே வச்சுக்குவோம். ஆர்எஸ்எஸ் வந்து இயற்கை வெள்ளம் சீற்றமெல்லாம் வரும்போது மக்களை காப்பாற்றினாங்க, எல்லைகளில் மக்களை காப்பாற்றினாங்க. இந்த எல்லைகளில் காப்பாற்றினவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இவங்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, இந்த சீற்றம் இருக்குது, கல்வி வளர்ச்சி இருக்குது, இதிலெல்லாம் மிக அதிகமாக இந்த மக்களுக்கு உழைத்தவர்கள் வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள். அவங்க உருவாக்கிய கல்லூரிகளில் படித்தவர்கள் தான் பிஜேபியில் இருக்கிற மூத்த தலைவர்கள். இவங்க எல்லாரும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தவங்க இல்லை, சென்ட் சேவியர்ஸில் படித்தவங்க தான் அதிகம் பேர். அந்த நிறுவனங்களை பற்றி ஏன் நீங்கள் குறிப்பிடல? ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னா உங்களையெல்லாம் படிக்க வைத்த நிறுவனங்களை கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரி, இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிறதன் மூலம் அவங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க, சுதந்திர போராட்டத்தில் அவங்களுக்கு பங்கு இல்லைங்க. ஒத்துக்கல, நாங்க பங்கு இல்லை, டைம் இல்லைன்னு சொல்றோம். அதை பத்தி பேச சரி, அதை ஒத்துக்கிறதா இல்லையானா உங்களுக்கு டைம் இல்லை. ஆக சுதந்திர போராட்டத்தில் நான் ஒரே நிமிஷம் கேட்குறேன் சார், சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு பெற்றதா இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், ஏன் டைமை கொடுத்துட்றேன், சொல்லுங்களேன். 100 ஆண்டுகள் முடிந்த காரணத்தால் பிரதமர் ஆர்எஸ்எஸ் பற்றி குறிப்பிட்டார். அவ்வளவுதான். ஒரு லைன் நான் சொல்ல விரும்பினது காரணம், சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்றார்கள். அது அவங்க அனுமதிக்கிறாங்களான்னு தெரியல. நான் கேக்குறேன் சார், சுதந்திர போராட்டத்தில் கொடுத்துட்டாங்களே, கேள்வி ஒண்ணுதான். சுதந்திர போராட்டத்துல ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க? ஒரு போராட்டம் சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்துல நான் சொன்ன மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துல டாக்டர் ஹெட்கேவார் பங்கேற்றார். அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸில் அமைப்பில் இருப்பவர்கள் இல்ல அமைப்பில் அவரை பற்றி தெரியக்கூடாதுன்னு தானே இத்தனை நாள் எல்லாம் மறைச்சடிச்சிருக்காங்க. 50 ஆண்டுகளாக இதான் நடந்திருக்கு. அப்புறம் திரு சுபாஷ் சந்திர போஸுக்கு அவர் வந்து வெளிநாட்டில் போய் ஜெர்மனி மூலமாகவும் ஜப்பான் மூலமாகவும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அந்த ஐடியா கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் டாக்டர் சவர்கரும் தான். ஐடியா கொடுத்தார், போராட்டத்துக்கு வாங்கள் என்றார். ஐடியா கொடுக்கிறது முக்கியங்க, ஐடியா கொடுக்கிறது முக்கியம். ஒரே ஒரு குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நீங்க நிறைய டைம் இருந்தா நிறைய பேச முடியும். சரி, இதுதான் என்னுடைய 2வது கருத்து. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஐடியா கொடுப்பாங்க, களத்துக்கு வரமாட்டாங்க, பலியாகிறது வேற யாரோ. சரியா? பலியாகிறது சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த டைம் முடிஞ்சு போச்சு சார். சரி சரி, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல தவறான கருத்தா இருக்கு, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க சார். இல்ல டைம் கொடுக்கலாமா நீங்க? ஏன்னா 2 லைன் பேசுறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு டைம். சரி, அவங்க எத்தனை நேரம் கொடுத்தாலும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து 2014 இருந்து அவங்க ஆட்சி தான் இருக்குது என்சிஆர்டியில். இப்போ வந்து முகலாய பேரரசர்கள்லாம் வந்து வரலாற்றில் காணாமல் போயிட்டாங்க. அந்த பெண்மணிகள், வீர பெண்மணிகள்லாம் வரலாற்றில் இல்லை. நூர்ஜஹான் பேகம்லாம் கிடையாது. ஆனால் இவ்வளவு மாத்தின அவங்களாலேயே கூட உப்பு சத்தியாகிரகத்தில் ஹெட்கேவார் அவர்களை கொண்டு வர முடியல. அந்த அளவில் தான் அவங்க பங்களிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அது போட்டோம். ஆனால் அவங்க உருவாக்கின வேலை சித்தாந்தம் என்னன்னா கோட்சேக்களை உருவாக்குவது. கோட்ஸே ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா? இல்லைங்க, அவர் சொல்லட்டும், அவர் தவறுனே சொல்லிட்டு இருக்கட்டும். நான் சொல்ற ஒரு ஆதாரத்தை மட்டும் 2 பேரும் கேட்டுக்கோங்க. 1994ஆம் ஆண்டு ஃப்ரண்ட் லைன் பத்திரிகையில் ஒருவருடைய பேட்டி வந்தது. அந்த பேட்டியில் அவர் யாருன்னு சொல்ல ரகசியம் இல்லை, டைம் இல்லை.
திரு கோபால் கோட்சே அவர்கள். கோபால் கோட்சே நாதுராம் கோட்சே அவர்களோட தம்பி. அவரும் அக்யூஸ்ட், அவரும் தண்டிக்கப்பட்டவர். விடுதலையான பிறகு இந்த பேட்டியில் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஆர்எஸ்எஸ்காரன், என்னுடைய அண்ணன் கோட்சேவும் ஆர்எஸ்எஸ்காரர், நாங்கள் வெறும் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக். இதை எதற்காக வாஜ்பேயி அவர்களும் அத்வானி அவர்களும் மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பற்றி கடுமையான ஒரு சொல்ல. ஒரு நிமிஷம், அவர் சொன்னது போய் நாத்துராம் கோட்சே சொல்லிருக்காரு இத பத்தி. ஆனா அவர் இல்லன்னு இல்ல, கோட்சே நாத்துராம் கோட்சே சொல்லிருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் ல இல்லன்னு. கேஸ் போடல, கோட்சே மேல கேஸ் போடல. திருக்குமார், உங்களுடைய இறுதி பார்வை மிக சுருக்கமா, மற்ற விருந்தினர்களும் மிக சுருக்கமா. அதாவது நான் முதல்ல சொல்லும் போதே சொல்லிட்டேன், காங்கிரஸில் 2 பிரிவு இருந்தது. 85 ஆரம்பித்த ஏஓஹிம் ஆரம்பித்த காங்கிரஸில் 2 பிரிவு இருந்தது, மிதவாதம், தீவிரவாதம். அதில் தீவிரவாதம் அந்த விங்கு தான் ஆர்எஸ்எஸோடைய கிளை. அதுக்கு மூதாதையர்கள் அவங்க தான். காங்கிரஸை பிடிக்காம தான் அவங்க எல்லாருமே செயல்பட்டாங்க. இதுவே இதுக்கு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை, டைம் இல்லை. ரெண்டாவது சகோதரி இல்லை இருங்க நான் முக்கியமான சொன்னேன். சகோதரி அருள்மொழி அவங்க முதல்ல சொன்னாங்க, ஒரு சுதந்திர தின விழாவில் ஏற்கனவே என்ன செய்தோம், திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னாங்க. வளர்ந்த இந்தியாவிற்கு மிக வலுவான அடித்தளம் தற்சார்பு, நாட்டின் சுயமரியாதைக்கும் இதுவே அடிப்படை. ஒரு நாடு எந்த அளவு பிற நாடுகளை சார்ந்துள்ளதோ அந்த அளவிற்கு அதன் சுதந்திரம் கேள்விக்குறியாகும். தற்சார்பு குறைந்தால் திறன் குறையும். எப்படி என்று பல வழிகள், அதுபோல பல திட்டங்கள், மக்கள் தொகை ஆய்வு திட்டம், தேசிய ஆழ்கடல் திட்டம், பல திட்டங்கள் அவர் அறிவிக்கிறார். நீங்க ஒரு 20 செகண்ட் ஷானவாஸ், ஒரு 20 செகண்ட் ப்ளீஸ். திரு ராஜன் குறை. முக்கியமான கேள்வி. இப்போ கோல்வால்கர் ஆர்எஸ்எஸ்ங்கிறத மறுக்க முடியாது. நீங்க குறிப்பிட்டீங்க பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். இப்போ பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல உள்ள இதெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கிறாங்களான்னு பேசணும். அப்போ அது ஒரு விவாதம் வைங்க. அவர் ராஜகோபால் சாரையும் கூப்பிடுங்க. பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் கோல்வால்கர் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குதான்னு சொல்லணும். அதாவது ஒன்றே ஓனம் பண்ணணும், இதுதான் எங்கள் கருத்தியல்னு வரணும். வந்துட்டு மக்கள்கிட்ட பேசுங்க, நாங்களும் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் இது இல்லை, நான் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க வழக்கு நடத்துறது? இந்துத்துவம் கருத்தா? இந்துத்துவத்தில் என்ன சொல்றது? அப்போ முஸ்லீம் ஒரு குடிமகனா இருக்க முடியாது, ஏன்னா மெக்கா தான் புனித ஊரு அப்படிங்கிறது இந்துத்துவம். அதை இப்போ இன்னைக்கு ஒத்துக்கிறோமா? அப்போ அந்த மாதிரி செய்தால் இந்தியாவோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஸோ இது மாதிரி கருத்தை எடுத்து பேசுங்க, கருத்தியில் என்னன்னு சொல்லுங்க, பேசுவோம். சும்மா அது ஒரு அது கிடையாது, அவன் இல்லை, நான் இல்லை, இதே சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு போகிறது? அதாவது இந்தியாவில் இயங்குகிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் அரசியலோடு தொடர்புடையவை, தேர்தலுக்காக இயங்குபவை, தேர்தலில் போட்டியிடக்கூடியவை. தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானவை. எனக்கு இந்த வாக்கு வேண்டாம், அந்த வாக்கு வேண்டாம்னு எந்த கட்சியும் சொல்லாது. ஒரு வாக்கு இருந்தால் கூட அங்கே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த ஓட்டை எப்படி வாங்க முடியும் தான் பார்க்கும் எல்லா கட்சிகளும். ஆனால் பிஜேபியை சார்ந்த முன்னணி தலைவர் சொல்கிறாரு, எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டை தேவையில்லை, முஸ்லீம் ஓட்டை தேவையில்லைன்னு ஒரு கட்சி சொல்லுதுங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பாத்தீங்களா? முடிஞ்சு போச்சு. ஆர்எஸ்எஸ் கட்சி கிடையாது, ஆர்எஸ்எஸ் அரசியல் கட்சி கிடையாது. ஆர்எஸ்எஸ் பத்தி தான் பிரதமர் பேசுறாரு. ஆர்எஸ்எஸ் பத்தி. நன்றி நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கு பார்த்த நேயர்களுக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்து காங்கிரஸ் கூட போலாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.